Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Brinkmanship அப்படின்னு ஒரு நவுன் இருக்கு. இந்த பிரிங்க்னா என்ன, வரம்புன்னு அர்த்தம். இந்த பிரிங்க்மேன்ஷிப் அப்படின்னு சேர்த்து சொல்லும்போது என்னன்னா, தன்னுடைய வரம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக எது வேணாலும் செய்யறது. அது வேணும்னே பல ஆபத்தான காரியங்களில் கூட ஈடுபடுறது, எஸ்பெஷலி பாலிடிக்ஸ். அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக எந்த வரம்புக்கும் போய், எந்த எல்லைக்கும் போய் சில காரியங்களை செய்வார்கள். அல்லனா செய்வேன் என்று மிரட்டுவார்கள். அதுக்கு பிரிங்க்மேன்ஷிப் அப்படின்னு பேரு. ஆக்டிவிட்டி, எஸ்பெஷலி இன் பாலிடிக்ஸ், activity of trying to get what you want by saying that if you do not get it, you will do something very dangerous. நான் விரும்பினது கிடைக்கலன்னா பல பின் விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அது சொல்றது நியாயமா இருக்காது பெரும்பாலும். அதுதான் இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். எந்த எல்லைக்கும் போய் தன்னுடைய காரியத்துக்காக, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக, தனக்கான எல்லா செயலையும் செய்து கொள்வார்கள், நாசத்தை விளைவிப்பார்கள். அதுக்கு பிரிங்க்மேன்ஷிப் அப்படின்னு பேரு. The talks have collapsed and both sides have resorted to brinkmanship. இந்த சமாதான பேச்சுவார்த்தை முற்றிலும் நாசமா போச்சு. என்ன காரணம்னா, ரெண்டு சைடுமே அவங்களுடைய பிரிங்க்மேன்ஷிப்பா செயல்படுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே தனக்கு தேவையான ஆதாயத்தை பெற வேண்டும் என்று குறியாக இருக்கிறார்கள். அதனால பேச்சுவார்த்தை கெட்டு போனது அப்படின்னு இதுல சொல்றாங்க. ஸோ பிரிங்க்மேன்ஷிப் அப்படின்னா, to any level we will go to solve our problem, get resolved.